நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க், இன்றைக்கி ஒரு டைட்டில் ஈவெண்ட் லான்ச் நடக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. டைட்டில் என்னன்னு படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ப்ரொடியூசரை நான் கேட்காதனாலும் இல்லை, டைரக்டரை கேட்காதனாலும் இல்லை. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. டைட்டில் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் படமும் நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் லோகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ஷூட்டு முடிஞ்ச உடனே ஷூட் முடிச்ச உடனே பேமெண்ட் தருவாங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுத்தா நடிக்கணும்னாரு. இல்லை சார் பரவாயில்ல சார் ஈவினிங் வாங்கிக்கிறோன்னா, அதெல்லாம் இல்லைப்பா, நான் ரிட்டையர்ட் ஆர்மி, நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ண நினைக்கிறேன் அப்படின்னுவார். உண்மையாக அது பெரிய விஷயம், சந்தோஷம் சார். அவர் கூட அவர் ஃப்ரெண்டு பாலா சாரும் இது பண்ணிக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ரஃபீக் சார் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். படத்தில் அவர் என்ன தான் தேட்டிருப்பார், ஆனால் இன்றைக்கி தான் நான் அவரை பார்க்குறேன். அதாண்டி டைரக்டர் கிருஷான், அவர் ஏற்கனவே 2 படங்கிட்ட பண்ணிக்காரு, சூப்பராக யோசிப்பார், யாரையும் திட்ட மாட்டார், அவர் கோவமே வராது, ரொம்ப அமைதியாக ஒர்க் பண்ணுவார், செம்ம ஜாலி டைப்பு. அவர் கூட ஒர்க் பண்ண நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஆதர்ஸ், இவர் ஆஸ்திரேலியாவில் ட்ரெயின் ஓட்டியிருந்தார். இல்லைப்பா, இல்லை உண்மையாக தான். ஆஸ்திரேலியாவிலேருந்து ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டியிருந்தார். இன்றைக்கி இந்த படத்தை சூப்பராக நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு. உண்மையாகவே நல்ல ஒரு ஹீரோ, ஜாலியான டைப்பு தான். நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். எப்பா சிரிச்சு ஏன்பா இது பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஹீரோ. அப்புறம் ஜோவிட்டா, எப்பவுமே அவங்க மேக்கப் இல்லாமல் ரொம்ப அழகாக வருவாங்க. நீ தான் கொஞ்சம் மேக்கப் செல்ஃபாக அவங்களே போட்டுன்னு நான் கேட்டேன். அதான் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு 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 பேய் நடந்து போகிற சீனு, அதில் பேக்கில் இவங்க நடந்து போனோம். அது கூட மாடல் நடப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நடந்து போவாங்க. நான் கேட்டேன், இருந்தாங்க நீங்கள் மாடலாங்க? ஆமாங்க நான் மாடலுங்க. நாங்கள் அப்போ தான் தெரியும் அவங்க மாடல்னு சொல்லிட்டு. நான் சொல்லவே இல்லை, போய் சொல்கிறாரு மாடல்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட போய் சொல்லியிருக்கியாமா? நான் இத்தனை நாள் அதை நம்பிட்டுருக்கேன். தாண்டி வேறு யாருக்கா அதுமாரி காஸ்டியூமர். அதுக்கப்புறம் வினோத் ப்ரோ, ஒரு தங்கமான மனுஷன். 10 பேர் வந்தாலும் ஒரே ஆளாக நின்று அதை சூப்பராக டீல் பண்ணி சால்வ் பண்ணுவார். அதுமாதிரி காஸ்டியூமை சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோ டைரக்டர் சத்யா ப்ரோ, அதுக்கப்புறம் எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணாங்க. ஜாலியாக இந்த படம் ரொம்ப ஜாலியாக போச்சு, பொறுமையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த படம் மேலே மேலே வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எனக்கு ஒன்றும் தோணாதுயா. பாலா கூட இருந்ததுனால்தான் பூம் ஆகலை அப்படிலாம் கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் பூம் ஆகணும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் விஜய் டிவியில் நான் கலந்துட்டு ஒரு 5 ஷோலையும் நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். நான் அதை தான் நான் வெற்றியாக பார்க்குறேன். கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணணும், எங்கே இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் கொடுத்த அந்த ஒரு 5 ஷோவில் ஒரு டைட்டில் அடிக்கணும், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதில் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். டைரக்டர் பாலா சார் படத்தில் பண்ணேன். எந்தெந்த படத்தில் நடிக்கிறோமோ அந்த படத்தில் நல்ல பேர் எடுத்துருக்கேன். ஏன் அமுதன் இப்படி பண்ணிட்டாரு, நல்லா பண்ணலையே அப்படின்னு இல்லை, நல்லா பண்ணிக்கேன். அதே நேரத்தில் மொட்டராஜன் சார், எம்ஜிஆர் சார், கவுண்டமணி சார் எல்லாமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நிறைய ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தமாரி நம்பிக்கையாக இருக்கேன். எப்போனா நான் ஜெயிப்பேன். அதுக்காக என் பாடி கண்டிஷன் மட்டும் நான் கரெக்டாக வச்சுப்பேன். ஆமாம், ஒரு 2 படத்துக்கு வந்திருக்கேன். அதுக்காக தான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல ஒரு கதை தான் யார். விஜய் டிவியில் நீங்கள் விஜய் சார் அஜித் சார் வாய்ஸ் நல்லா பேசுறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் விஜய் சார் அஜித் சார் படத்துக்கு விஜய் சாரோட தொண்டர் போயிட்டு கொடி காட்டுறாங்க, அப்போ போட்டு அடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் ஒரு ரசிகராக இருந்தீங்க, என்ன சொல்ல தோணுது அவங்களுக்கு? அது என்னென்னா அதை அடித்த அந்த 2 பேர் இருக்காங்களாயா, அது 2 பேருமே தான் நம்ம தப்பு சொல்ல முடியும், தவிர அதை பார்த்துங்க எல்லாருமே சொல்ல முடியாது. எல்லாமே யாராவது ஒரு 2 பேர் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க ரசிகர்கள் அவருக்கு பிடிக்கும், இந்த ரசிகருக்கு இவங்கள பிடிக்கும், அவ்வளோதான். தவிர அதை போய் விமர்சனமே பண்ண முடியாது. படம் வரலன்னு வருத்தமா இருக்கா இல்லையா? ரொம்ப வருத்தமாகுதுயா. ஏன்னா இப்போ ஓகேயா, கோர்ட் சொல்லியிருக்காங்க முடியாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு ரசிகராக எல்லாரும் கோர்ட்டு மேலே ஒரு குறை சொல்கிறாங்க, அது சரியா தவிர? கோர்ட்டு இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே அதே கோர்ட்டு தான் பார்க்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல்
எத்தனை படம் வந்திருக்கு. நிறைய படத்தில் வந்து ஐயோ இந்த படம் ஏன் இவ்வளோ சில வேர்ட்ஸ் இப்படி இருக்க, இதை கொஞ்சம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் தோணும். அதெல்லாம் தாண்டி யாரும் கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த படத்தையும் வந்துட்டு ஓரளவுக்கு என்னென்னு பார்த்துட்டு அதை விடணும். ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ ஃபேன் இருக்காங்க. விஜய் சார் கிடையாது, எந்த ஒரு ஆக்டர் இருந்தாலுமே ஒரு படம் பண்ண அந்த ப்ரொடியூசர்லேருந்து ஒர்க் பண்ணுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் அதை ஏமாற்றம் தான் அடைவாங்க. அதனால் விஜய் சார் படம் வந்தால் நல்லாயிருக்கும் உண்மையாகவே. பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்றவங்களுக்கு விஜய் சார் சைடுல இருந்து வாய்ஸ்ல எந்த பதில் இல்ல அஜித் சார் சைடுல இருந்து எந்த பதில் வாய்ஸ்ல கொடுங்க. இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்ட சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப். அவ்வளோ அது விஜய் விஜய் சார் இருந்தாருன்னா இது மாட்டிக்கு போறாரு இல்லை ஐயா இல்லையா, நீங்களே மாட்டி விட்டுறீங்களே. நீங்கள் எப்போ நண்பா உங்களை எல்லாரும் எதுக்குறாங்களே, அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. லைஃப்பில் நம்ம எப்பவுமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அதுக்கெலாம் ஆசைப்படாதீங்க. அதுதான் அவங்களும் இருக்கிறாங்களே. நீங்களாக வாங்க, யாரோட அடையாளத்தை எடுத்துக்காது உங்களோட அடையாளத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்குண்ணா. நன்றிங்கண்ணா, வணக்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. என்னங்கய்யா ஐயா சத்யராஜ் என்டர்டைன்மெண்ட் என்னங்க சொல்லுங்கய்யா. ஐயா கண்ணாடி ஏதாவது வச்சுருக்கீங்களா ஐயா? இது ஒரு ஸ்டேஜ் ஷோவாக ஆகிட்டாங்க. ஒரு இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, ஒருத்தர் கூட கண்ணாடி வரல. ஐயா கண்ணு வலிங்க ஐயா. அது இதை வச்சுட்டு நான் பாக்கியராஜ் சார் மாதிரி ஒன்றா பேசலாம், ஆனால் சத்யராஜ் சார் பேச முடியாது. என்னப்பா கண்டுக்கலா சௌக்கியமா? நல்ல காலம் இந்த வாய்ஸ் எடுத்தாலும் நம்ம தப்பிச்சோம். ஏடா இந்த வாய்ஸில் தான் நம்ம எதோட கலாகலாம், ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. நம்மள சத்யராஜ் சார் வயசு பேசி விட்டு அம்மாவாசி வைக்க உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் சும்மா காமெடிங்க அடி. ஆனால் என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டேன் அப்படி. இந்த படம் வந்துட்டு என்னப்பா டார்க் நைட்டா அவ்வளோ தம்பிக்குவா இல்லை இது ஏன் கேட்டா இவன் தான் படித்தா டார்க் நைட்டுன்னு, அப்புறம் நான் தான் சொன்னேன் டார்க் ஜெயிண்ட்டுன்னு. இந்த படம் வெற்றி பெற வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், கை தட்டியே எல்லாருக்கும் நன்றிப்பா. ஏன் ஒரு அமெரிக்காலேருந்து வந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்காரு. இல்லை உண்மைதான் சொல்லுங்க. ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். இதுக்கு முன்னாடி எனக்கு 2 படத்துக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. நாயாடி படமும் சரி, கடுக்கா படமும் சரி, 2 படத்துலையும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ப்ரொடியூசர் சார் வந்து 2 பேருமே ஆர்மியில் நாட்டுக்கு இவ்வளோ நாள் சேவை செஞ்சு இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்பவே தேவை. இப்போ சிச்சுவேஷன் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். படங்களுக்கெல்லாம் வந்து தியேட்டர் கிடைக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது. இதை கடுக்கா படத்துக்கும் சரி, நாயடி படத்துக்கும் சரி, வி ஃபேஸ் தட் ப்ராப்ளம். பட் அதையும் மீறி நீங்கள் வந்து படத்தை பார்த்து நல்ல படம்னா ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு ஒரு பேர் வர்ற மாதிரி செய்கிறீங்க. ஸோ எங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலம், பிரிட்ஜே நீங்கள் தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் ஜோய்டா. ஃபர்ஸ்ட் எனக்கு நர்வஸாக இருந்தது உங்கள் கூடலாம் நடிக்கிறதுக்கு. பட் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணி. ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க இருக்கா, எனக்கு தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க வரல. கிருத்திகா, அவங்க பேர் கீர்த்தனாவா? கீர்த்தி. ஸோ எல்லாருமே கோ ஆர்டிஸ்ட், எல்லாருமே நண்பர் அமுதவனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ரஃபீக்காக இருக்கட்டும். ரஃபீக் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், என்னோடய பழைய ஃப்ரெண்டு தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இனிமேல் நாங்கள் ஒரு படம் எடுத்தாச்சு. இனிமேல் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ அகேன், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் லோகேஷ் சார் அண்ட் கிஷன் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி கிடைச்சது வந்து ரியலி குட் லக் ஃபார் மீ. And on top of that, to work with somebody like Ms. Jovita, Adarsh and Amudavanan, Vijay, fantastic artists, fantastic crew. Hollywoodல நிறையா படம் பண்ணியிருக்கேன். Grey's Anatomy, 911, How to Get Away with Murder, SWAT, அது மாதிரி டிவி ஷோஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் தமிழ் மூவி பண்ணது வந்து
ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங், அண்ட் ஐ ரியலி ஹோப் இட் பிகம்ஸ் அ மேஜர் சக்ஸஸ். அதுக்கு வி நீட் யுவர் விஷஸ். ஸோ தேங்க்யூ. சார் எல்லாத்துக்கும் வணக்கம். எனது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இது. எல்லாம் பத்திரிகை ஊடகங்களுக்கும் வந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல எனக்கு வணக்கம் தெரிவித்து சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி முதல்ல என்னை மதித்து வந்ததுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சாரை அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் தான் ஹாலிவுட்லேருந்து வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு தமிழ் பிக்சரில் அறிமுகம். அங்கே 3 படம் பண்ணியிருக்கிறார் சார். அதனால் இதில் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் இவரை. இப்போ 2வது நாங்கள் அன்றைக்கி பாக்கியராஜ் சார் சொன்னோம். பாக்கியராஜ் சார்லாம் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் தான் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் நடக்க போகுது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்க போகுது இனிமேல். இப்போ வந்து எல்லாத்தையும் இப்போ இந்த இதில் சினி ஃபீல்டில் வந்து எனக்கு எந்த அனுபவமே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறேன். எல்லாம் நீங்கள் தான் எனக்கு வந்து எல்லாம் ஒத்துழைச்சி கொடுக்கணும். என்ன இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆர்மிலேருந்து ரிட்டையர்டு வந்து 7 மாதம் தான் ஆச்சு. அதுலேருந்து வந்தோன்னே முதல்ல நான் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு படத்தில். நான் நண்பரும் நம்ம பிரியா பாலம் இருக்கணும், நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். எனக்காக கண்டிப்பாக எங்கள் ஒத்துழைச்சி கொடுங்க. நீங்கள் மனசை வச்சா தான் என்னால் இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்போ ஊடகம் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. ஊடகத்தில் தான் எல்லாம் நம்பி இருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் நன்றி சார்.